நடிகர் ரவிமோகனுக்கும் அவருடைய மனைவி ஆர்த்தி ரவிக்கும் டைவர்ஸ் கேஸ் இஷ்யூ கொஞ்சம் அமைதியாக இருந்த இந்த சூழ்நிலையில் மறுபடியும் ஆர்த்தி ரவி ரவிமோகன் அவர்களை சீண்டிருக்கிறாங்க. நேற்று ரவிமோகனுடைய மூத்த பையனான ஆரவுக்கு பிறந்த நாள். அதை முன்னிட்டு ஆர்த்தி ரவி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவங்களுக்கு வாழ்த்து சொல்கிற மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பசங்களை வளர்க்குறது கஷ்டம்னு சொல்லுவாங்க, பசங்க மனசை மூடிப்பாங்க, பேச மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க, அம்மாக்களால் அவங்க மனசில் என்ன ஓடுதுன்னு எப்பவும் புரிஞ்சிக்க முடியாது, ஏன்னா அவங்க ஒரு பையனோட வாழ்க்கையை வாழ்ந்தது இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. பசங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறது உண்டு, இருக்கலாம். ஆனால் உனக்கு இப்போ 16 வயசு ஆகிறத பார்க்கும்போது நாம் பசங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமோன்னு எனக்கு தோணுது. வாழ்க்கை உனக்கு ரொம்ப சுலபமாக இருந்ததுன்னு நான் சொல்ல வரல, கண்டிப்பாக இல்லை. ரொம்ப சின்ன வயசுலேயே நீ பார்க்கக்கூடாத கஷ்டமான நிஜங்களை இந்த வாழ்க்கை உனக்கு காட்டிடுச்சு. உன்னை ரொம்ப கசப்பானவனாக மாற்றக்கூடிய, நீ மற்றவங்க மேலேயும் அன்பு மேலேயும் இந்த உலகத்து மேலேயும் வச்சுருக்க நம்பிக்கையை உடைக்கக்கூடிய தருணங்கள் அதெல்லாம். ஆனால் நீ அப்படி மாறிடலை. அதுக்கு பதிலாக நீ இன்னும் ரொம்ப பொறுப்பானவனா பொறுமையுள்ளவனா மாறுறத நான் பார்த்தேன். உன்னோட வார்த்தைகள் மற்றவங்களை எப்படி பாதிக்கும்னு யோசிச்சு பேசுகிறவனா, நீ நேசிக்கிறவங்கள கண்ணுங்கருத்தமாக பார்த்துக்கிறவனா நீ வளர்ந்துருக்க. என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல மனுஷனாக வளர்றதுன்னா இதுதான். வாழ்க்கையோட கஷ்டங்கள் படாதவன் கிடையாது. அந்த கஷ்டங்கள் தன் இதயத்தை கல்லாக்க விடாமல் அதை வச்சு இன்னும் நல்ல குணமுள்ளவனா மாறுறானே, அவன் தான் நிஜமான மனுஷன். உன்னோட அம்மாவா இதை விட வேற என்ன பெருமை எனக்கு வேணும். இனிய 16வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என் செல்லமே. இப்படியே கோட் சூட் போட்டுக்கிட்டு எல்லார மனசையும் கொள்ளையடிச்சுக்கிட்டே இரு அப்படின்னு அன்பா அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த பர்த்டே விஷ் போஸ்ட்ல தான் ரவிமோகன் அவர்களை மறைமுகமா சீண்டி இருக்கிறதா ஃபேன்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீ டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.